இந்த போட்டித் தேர்வில் தயாராவதற்காக இங்கே குழுமிருக்கின்றீர்கள். அதேபோல் இந்த போட்டித் தேர்வு உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காகவும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வாழ்க்கையில் ஒரு பொருளாதார மேம்படுத்த ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல உள்ளத்துடன் ஒரு நல்ல எண்ணத்துடன் உங்களுக்கு உதவி புரிந்தவர்கள் கொண்டு இருக்கக்கூடிய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய அறக்கட்டளை இயங்கியது அப்படிங்கும்போது அதே போல் மேடம் தேவி மோகன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இன்னொரு நினைவுக்கு வந்தது. நான் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றியிருக்கின்றேன். அப்பொழுது ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய நினைவகத்துக்கு சென்று நான் மாவட்ட ஆட்சியர் முறையில் அவரை கௌரவிச்சிருக்கேன். நினைவகம் சென்று அங்கே அவருக்கு மாலையிட்டு அவருடைய நினைவுலாம் கூர்ந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மாவட்ட ஆட்சியராக விழுப்புரத்தில். ஏன்னா அவருடைய சொந்த ஊர் ஓமந்தூர், அது திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. அந்த கிராமத்தில் அவருக்கு நினைவு இல்லம் இருக்கிறது. அந்த நினைவு இல்லத்துக்கு சென்று மாவட்ட ஆட்சியர் முறையில் அந்த சிலைக்கு மாலையிட்டு அதை கௌரவித்த பெருமை எனக்கு இருக்கிறது. ஆக அவருடைய கல்வி அறக்கட்டளையில் நடக்கக்கூடிய இந்த மாணவ மாணவர்கள் பேசினா நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படி சொன்னால் அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நம்ம படிக்கும்போது உங்களுக்குலாம் நம்ம அந்தளவுக்கு அவருடைய படிப்பை நான் பார்த்துருக்க மாட்டோம். பட் நம்ம புத்தகத்தில் படித்தா தெரியும் நமக்கு எவ்வளோ எளிமையாக வாழ்ந்திருக்கிறார். ஒரு பின்தங்கிய பகுதி, கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்திருக்கு. ஒரு பின்தங்கிய மாவட்டத்திலேருந்து அங்கே குடிநீருக்கே பெரிய கஷ்டமாக இருக்கக்கூடிய கிராமம் இருக்கும். அந்த ஒரு சின்ன கிராமத்திலேருந்து இந்த மாவட்ட, அதாவது மாநிலத்தினுடைய அப்போ அவர் ஒரு பிரதம மந்திரியாக இருந்திருப்பார். அப்போ சென்னை மாகாணம் என்று பேர் இருந்திருக்கு. சென்னை மாகாணத்தில் இங்கேருந்து ஒரிசா வரைக்கும் என்னுடைய எல்லை, அதே போல் கர்நாடகம், ஆந்திரா வரைக்கும் இந்த பக்கத்தில், இங்கே கேரளா வரைக்கும் இருந்திருக்கு. இந்த சமஸ்தானங்களை தவிர மற்ற எல்லா பகுதிக்கும் சேர்த்து அவர் இப்போ பிரீமியர்னு சொல்லக்கூடிய நிலை இருந்திருக்குது. அவ்வளோ பெரிய மாகாணத்தை ஒரு எளிமையான மனிதர் ஆண்டிருக்கிறார். அப்பொழுது இருந்த ஐசிஎஸ் படித்த அதிகாரிகள் தான் இருந்திருக்காங்க நாட்டில் பூரா. இப்போது போல் இந்தியக்காரர்கள் யாரும் நம்மள்கிட்ட இங்கே ஐஏஎஸாக கிடையாது. அவருடைய காலத்தில் ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் அவரெல்லாம் நிர்வகித்திருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ திறமைசாலியாக இருக்கணும் அவர். அதே சமயத்தில் எளிமைக்கு பெயர் பெற்ற ரொம்ப எளிமையாகவும் அரசினுடைய எந்த ஒரு சொத்தையும் தன்னுடைய நலனுக்காக பயன்படுத்தாத ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அவர். அவருடைய பெயரில் இயங்கக்கூடிய இந்த கல்வி அறக்கட்டளை நீங்கள்லாம் படிப்பது மிகவும் சால சிறந்த நம்மளும் தெரிந்து கொள்ள வேண்டும். எளிமையாக எவ்வாறு இருப்பது, இந்த படோகடான வாழ்க்கை இருக்குது. இல்லாத இருக்கிற மாரி காட்டக்கூடிய உலகம் தான் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குது. தன்னிடம் எது இல்லையோ அதை இருப்பது போலவும், இல்லாத ஒன்றை இருக்கிறது போல காட்டிக்கொண்டு வாழக்கூடிய போலியான உலகம் நிறையா இருந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் அவரை போன்ற ஒரு எளிமையாக வாழக்கூடிய மனிதருடைய அந்த கல்லூரி அறக்கட்டளை நீங்கள் படிக்கிறது உண்மையிலுமே கொடுத்து வைத்தவர்கள். ஆக இந்த அளவு உங்களுடைய முயற்சியை பாராட்டுகின்றேன். முதல்ல இந்த போட்டித் தேர்வு போகிறதுக்கு முன்பாக நான் எப்படி தயாரித்தேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். நான் அரியலூர் மாவட்டம் எனக்கு சொந்த மாவட்டம். அரியலூர் மாவட்டத்தில் நான் எங்கள் கிராமத்தில் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் முடித்து, அதன் பிறகு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் ஆவேனங்குடி வில்லேஜில் படித்தேன். நான் அதுபோல் +1 +2 திட்டக்குடியில் படித்தேன். நான் ஆவேனங்குடி இந்த கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் படித்து, அப்புறம் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு பேசிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் காரைக்குடி அழகப்பா செட்டியார் பொறியியல் கல்லூரியில் நான் பிஇ மெக்கானிக்கல் முடித்து 97ஆம் ஆண்டு முடித்தேன். நான் 97ஆம் ஆண்டு முடித்து அதன் பிறகு போட்டித் தேர்வுக்காக சென்னையில் அப்பொழுது 2 இன்ஸ்டியூட் தான் இருந்தது. ஒன்று தந்தை பெரியார் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது, தந்தை பெரியாருடைய மாளிகையில் நம்ம வேப்பேரியில் இருக்குது. இன்னொன்று அரசு அண்ணா நகரில் ஒரு இன்ஸ்டியூட் இருந்தது. இதில் பெரியார் இன்ஸ்டியூட் போகும்போது அங்கே போய் கேட்கும்போது அங்கே கான்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் தான் அந்த இன்சார்ஜ் இருந்தார். இப்போ 97 அவர்கிட்ட போகும்போது 2000 ரூபா பணம் கட்ட சொல்கிறார். அப்போ அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஒன்லி டேஸ் கலராக கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அந்த 2000 ரூபா கட்டுறதுக்கு என்னால் முடியாமல் நான் என்ன பண்ணேன், அப்புறம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் எக்ஸாம் எழுதி அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்புறம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் நான் சேர்ந்துட்டேன். நான் பயிற்சிக்கு சேர்ந்து அதன் பிறகு 97 சேர்ந்து 98 நான் பிரிலிமினரி கிளியர் பண்ணேன். யூபிஎஸ்சி பிரிலிம் கிளியர் பண்ணி 98 மெயின் எக்ஸாம் எழுதி அதில் என்னால் கிளியர் பண்ண முடியல. அதன் பிறகு 99 குரூப் 1 எக்ஸாம் எழுதுறேன். நான் ஐஏஎஸ் தெம்பில் குரூப் 1 எக்ஸாம் எழுதி அந்த குரூப் 1 எக்ஸாமில் பிரிலிமினரி பாஸ் பண்ணி மெயின் பாஸ் பண்ணி அப்புறம் இன்டர்வியூ எங்களுக்கு 2001 நடந்தது. 2001 மார்ச்சில் இன்டர்வியூ நடந்தது. அதில் தேர்வு போட்டு அதுக்கப்புறம் 2002 நான் டெப்டி கலெக்டர் ஜாயின் பண்ணேன். குரூப் 1 டெப்டி கலெக்டர்.